அழைத்ததற்கு நன்றி அம்மா. வணக்கம் குருஜி. நேரம் மேடம் கன்னியாகுமரி. வணக்கம் ஐயா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா, தீர்க்க ஆயுளோட ஆரோக்கியமா நல்லா இருப்பீங்கம்மா. ஐயா 6/12/2005. 6/12/2005. அவங்க நேரம் 10:22 ஐயா காலை. 10:22 காலை. ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? பெண் குழந்தை ஐயா. பெண் குழந்தை. திருவோண நட்சத்திரம். 10:22 காலையில் எந்த ஊரில் பாப்பா பிறந்தா? நாகர்கோவில் ஐயா. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் குழந்தை பிறந்தா. ஆமா ஐயா. திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம், மகர ராசி, மகர லக்னம். ஆமாங்க ஐயா. அருமையான குழந்தைமா. 10ஆம் இடத்துல குரு செவ்வாய் தொடர்புகள் இருக்கு. 10ஆம் இடத்துல குரு செவ்வாய் தொடர்புகள் இருந்தாலே மருத்துவம், விளையாட்டு, டீச்சிங்கு இது மாதிரியான அமைப்புகள்லாம் நல்லா வருமேம்மா. என்னம்மா கேட்கணும்? ஐயா அவளுக்கு ஒரு டிஎஸ்பி ஆக முடியுமான்னு அவளுக்கு ஆசையா. டிஎஸ்பியா? மருத்துவம், அதிகாரம். ஆமாம்மா. செவ்வாய் வலுத்து இருக்குமா. சந்திரன் வலுத்திருக்கிறாரு. சூரியன் கூட 10ஆம் இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிறார். மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்பு, பூமின்னு சொல்லுவேன். செவ்வாய் சுபத்துவமா இருக்கு. ஆமாய்யா. டிஎஸ்பி ஆகுனா கவர்மெண்ட்ல வேலை கிடைக்குமான்னு கேட்கறாயா. சரி இருங்க. ராகுதிசை இப்போ குருதிசை 2032. குருதசை 10ஆம் இடத்துல மிகப்பெரிய அமைப்பு. ராகுதிசையே குருவின் வீட்டில் இருக்கிறாரு. ராகுக்கு செவ்வாய் சனி தொடர்புகள் இல்லை. சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலத்திற்கு பக்கத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு. சந்திரனும் சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறார். லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்கிறார். இந்த அமைப்பின் அடிப்படையில் சுக்கிர புக்தி 2026. அம்மா இந்த பொண்ணு குரூப் 1 அமைப்புகளில் உண்மையிலேயே இந்த பொண்ணுக்கு வேலை கிடைக்கும். ரொம்ப நன்றிங்க. ராகுதசை சுக்கிர பக்தி. ராகுவிற்கு 11ஆம் இடத்துல, ராகுவிற்கு 3, 11ஆம் இடங்கள்ல இருக்கக்கூடிய சந்திரனும் சுக்கிரனும் நல்ல பலன்களை கண்டிப்பாக தருவாங்க. டிஎஸ்பிக்கு அதுக்கு ட்ரை பண்ணலாங்கய்யா. ஏமா இதே மாதிரி ஒரு ஐஜி இப்போ ரிட்டையர்ட் ஆன ஒரு ஐஜி மகர் லக்னம் இதே மாதிரி 4ஆம் இடத்துல செவ்வாய்மா. 4ஆம் இடத்துல செவ்வாய் சுபத்துவமாக இருந்தாலே இந்த மாதிரி 10ஆம் இடத்துல அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்துடுமா. காவல்துறை அமைப்புகளில் உயரதிகாரியாக வரக்கூடிய அமைப்பு இந்த பெண்ணுக்கு இருக்குது. நான் அடிக்கடி சொல்கிறது இதுதான். மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்புன்னு சொல்லுவேன். ஆக இந்த பெண்ணுக்கு அதிகாரத்தில் ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொன்னால் சர்வ நிச்சயமாக அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தடுத்து நடக்கக்கூடிய குருதசை, சனி தசை ரெண்டுமே யோகமாக இருக்கிறனால இந்த பொண்ணுக்கு பரீட்சை எழுத சொல்லுங்கம்மா. ராகுதசை சுக்கிர பக்தியில் இந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்குமா. 2026. ஐயா கல்யாணம் எந்த வயசுல நடக்கும் ஐயா? வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தாம்மா. ஒன்று தெரிஞ்சுக்கங்கம்மா. ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருந்தாலோ, சுக்கிரனை சனி பார்த்தாலோ, 7ஆம் அதிபதியை சனி பார்த்தாலோ திருமணம் தாமதமா நடக்கும். சரி சரி சரி. 29 வயசுக்கு ஆகுமாங்க ஐயா? அந்த அளவுக்கு போகாதுமா. குருதசையிலாம் இந்த பொண்ணுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கணும். சந்திரபக்தி 2030 ஆரம்பிக்குது. 25 வயசுக்கு பிறகுதாம்மா சந்திரபக்தியில தான். அதனால இப்ப கல்யாணத்தை பத்தி பேச வேண்டாமா. முதல்ல வேலை கிடைக்கட்டும். சரிங்க ஐயா. அந்த ஒண்ணு ஐயா அப்பாவுக்கு ஏதாவது 9ஆம் பாவகம் நல்லா இல்லம்மா. 9ஆம் பாவகத்தை சனி பார்த்து 9ஆம் பாவகத்துல ராகு கேதுக்கள் இருந்தா அப்பாவை பத்தி நல்லா சொல்றதுக்கு இல்லை. சரியா? அம்மா தான் எல்லாம். அம்மா தான் வலிமையான ஒரு அமைப்புல இருக்கிறாங்க. 4ஆம் பாவகம் வலுத்து இருக்குது. சந்திரனும் சனி பார்வையில் இருந்தாலும் சுக்கரனோட இருக்கிறாரு. ராகு கேதுக்கள் 9ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை சனி பார்த்தாலே பெரிய அளவில் தகப்பனரால் பிரயோஜனம் இருக்காதுமா. ஆகவே தாயின் ஆதரவில் முன்னேறக்கூடிய, அதிகாரம் உறுதியாக கிடைக்கக்கூடிய, காவல்துறையிலேயே வரக்கூடிய ஜாதகம் அந்த பொண்ணு அதோடைய இதிலே விடுங்க. ஒருவருடைய ஆசை நிறைவேறுவதற்கு யோக தசாபுக்திகள் தான் காரணம். அடுத்தடுத்து வரக்கூடிய குருதசை மங்கள யோகத்தோடு, சனி தசை அதை விட சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த பெண் காவல்துறையில் உயரதிகாரம் படைத்தவராக நன்றாக வருவார். அது போக்கிலே விடுங்கம்மா. வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு